Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஒரு கஸ்டம் PC build தான். So இந்த PC buildல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு. So வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். So இந்த ஆயுத பூஜை அப்படின்றது பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு தொழில் பண்றவங்களுக்கும் அவங்க தொழில் மேல வச்சிருக்க கூடிய ஒரு நம்பிக்கை தான் நம்ம சாமியா கும்பிடுற மாதிரி. So அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம வந்து PC build பண்றது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸில் ஒரு சில ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆனால் ஒரு பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சிசிடிவி கேமரா, கேஷ் கவுண்டிங் மிஷினு, பிசி பில்டு, பிராண்டட் பிசி, பிரிண்டர்ஸு, ஃபோட்டோ பிரிண்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி வைஃபை கேமரா, ஸோ ஒரு பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் தேவையான பில்டிங் சாஃப்ட்வேர், பில்டிங் பிரிண்டர், A to Z எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது, ப்ராடக்ட்டும் கிடைக்குது. அப்படின்னா நம்ம NR Infotech சேனல் தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவுக்கு போவோம். ஸோ இது ஒரு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தான். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, கேபினெட்டு சின்னதாக காம்பேக்டாக அழகாக இருக்கணும், ப்ராசஸரு பவர்ஃபுல்லான ப்ராசஸராக இருக்கணும், ஆனால் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும். ஒரு 8 core 16 thread i7 மாதிரி எனக்கு ஸ்பீட் இருக்கணும், பட்ஜெட் வைஸாக கம்மியாக இருக்கணும், ஓவராலாக எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பெர்ஃபெக்டாக இருக்கணும், வீடியோ எடிட்டிங்கு கேமிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், வித்து ட்ரிபிள் மானிட்டர் கனெக்டோட வேணும். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிசி நான் ஆல்ரெடி 2 மானிட்டர் வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு மானிட்டர் போட்டு ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் போட்டு ட்ரேடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்பப்போ அந்த ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்பில் கேமிங் விளையாடுவேன். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுக்கு எடிட்டிங்கும் பண்ணுவேன். ஆனால் கஸ்டமர் பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டால் அப்படின்னா, எனக்கு வந்து 3 பிசி வேணும். ஸோ ஒரு பிசியோட பட்ஜெட் ஒரு 40 ரூபா 45 ரூபா, டோட்டலாக 3 பிசியும் சேர்த்து 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வேணும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் 3மே பக்காவாக இருக்கணும், 3லையுமே வைஃபையோட இருக்கணும். ஸோ அது நம்ம நார்மலாக போடக்கூடிய USB டங்கெலாம் இருக்கக்கூடாது, மதர் போர்டில் இன்பில்ட் வைஃபை இருக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியாகவும் இருக்கணும். ஸோ கஸ்டமரோட டைட் பட்ஜெட்டு ஆனால் சூப்பரான பிசி. ஸோ இதுக்கு தானே சொல்யூஷனு. ஸோ ஒரு பிசியை பொறுத்த வரைக்கும் பிசியோட பொருள் நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு என்ன பொருள்னாலும் வாங்கிடலாம். ஆனால் உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான சொல்யூஷன் ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரெக்யர்மெண்ட்டு உங்களோட பட்ஜெட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்க போகிறப்போ உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம 40,000க்கு இதை வாங்குறோமே, இது நம்ம கரெக்டாக சூட் ஆயிருமா, ஸோ 50,000க்கு இதை வாங்குறோமே கரெக்டாக சூட் ஆயிருமா, அந்த பயமும் தயக்கமும் இல்லாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் தான் NR Infotech கம்ப்யூட்டர் வேர்ல்டு. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கஸ்டமருக்கு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 ரூபா கூட தான் போயிருக்கும். ஸோ ஒரு பிசி ஸ்பெஷலாகவும் 2 பிசி சாதாவும் கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பிசியை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பிசி பார்த்தீங்க அப்படின்னா 49,990 ரூபா. ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப்பில் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு டக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இந்த கஸ்டமருக்கு 49,990 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பிசி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நல்ல பிசிக்கு என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி i7க்கான ஸ்பீட் இருக்கணும். ஸோ என்ன தான் Ryzen ப்ராசஸர் இருந்தாலும் இன்டெல்ல இது எதுக்கு ஈக்குவல் இதான் கஸ்டமரோட நிறைய பேரோட கேள்வி. ஸோ i7 மாதிரி எனக்கு ஸ்பீட் இருக்கணும்னு கேட்டார். ஸோ அதுக்காகவே நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிசி 50,000 ரூபா பட்ஜெட்டுக்கும் 35K ஒரு 2 பிசியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே கிட்டு தான் வரும், ப்ராசஸர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ டோட்டலாக 1,20,000 ரூபாய்க்கு 3 தரமான பிசி பில்டு இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. கஸ்டமர் 1000% ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 49,990 ரூபாய் இந்த 50,000 ரூபா பட்ஜெட்டுக்கு கஸ்டமருக்கு என்ன. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 50,000 ரூபா பட்ஜெட் அப்படின்றது இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் அசம்பிளி இன்க்ளூடிங் ஆல் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், ஸோ இன்க்ளூடிங் பேக்கிங், கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த தம்ப்நெயில்ல பெருசாக போட்டுட்டு உள்ள மாத்திர வியாபாரமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 49,990 ரூபா இந்த 50K பட்ஜெட் பிசிக்கு நம்ம என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸர். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன, ப்ராசஸர் i7 ஸ்பீட் இருக்கணும், மதர் போர்டில் இன்பில்டாகவே வைஃபை ப்ளூடூத் இருக்கணும், ட்ரிபிள் மானிட்டர் சப்போர்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதுலேயுமே VGA போட்டுருக்கூடாது. ஏன்னா அவர் வச்சிருக்க ஆல்ரெடி 2 மானிட்டரையுமே HDMI போட்டு தான் இருக்கான். இன்னொரு மானிட்டர் வாங்க போகிறதும் கண்டிப்பாக இப்போ லேட்டஸ்ட் மானிட்டர் தான் வாங்க, அதில் VGA போர்ட்ஸ் இருக்காது, HDMI டிஸ்பிளே போர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆல்ரெடி LGயில் நம்மகிட்ட 32 இன்ச் ஆஃபர்லையும் ஒன்று வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சு அதுக்கான பொருளை சப்ளை பண்ணுறது நம்மளோட மெயின் கான்செப்ட். ஸோ அதுக்காக இந்த 50K பட்ஜெட் கஸ்டமர் சூஸ் பண்ணியிருக்காது Ryzen 7. ஸோ இது வந்து ஒரு 8 core 16 thread ப்ராசஸர், இது ஒரு APU ப்ராசஸர். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் நீங்கள் ஓவராலாக எல்லா கேம்ஸும் பெர்ஃபெக்டாக சப்போர்ட் ஆகும், எடிட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ட்ரேடிங்கு பக்காவாக இருக்கும், கோர் பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ ப்ராசஸருக்கு அடுத்து மதர் போர்டு. ஸோ அதில் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ கஸ்டமர் கேபினெட்டு சின்னதாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க, பட்ஜெட் வைஸாக கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கோங்க கேட்டிங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B450i, இது ஒரு ITX மதர் போர்டு B450i Aorus Pro Wifi. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமிங் மதர் போர்டு. இது ஒரு ITX PC பில்டுக்குனே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மதர் போர்டு. ஏன்னா கஸ்டமருக்கு ஃபிங்கர்ஸோட ஒரு சின்ன கேபினெட் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 2 RAM ஸ்லாட் இருக்குது. கஸ்டமருக்கு நாங்கள் டிஃபால்ட்டாக இப்போ 16 GB போடுறோம் இந்த 50K பட்ஜெட்டில். ஏன்னா இன்னொரு RAM ஸ்லாட்டில் கஸ்டமர் ஃபியூச்சரில் இன்னொரு 16 GB வாங்கி போட்டுக்கிறேன்ட்டாரு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இதில் டுயல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 எல்லாமே இன்பில்டாகவே சப்போர்ட் இருக்குது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ். ஸோ HDMI போர்ட்டில் 2, டிஸ்பிளே போர்ட்டில் 1. ஸோ 3 டிஸ்பிளே போர்ட்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்குது. எந்த கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணல, எந்த அக்சசரிஸும் தேவையில்லை. டிஃபால்ட்டாக அவர் ஆல்ரெடி வச்சிருக்க 2 மானிட்டர் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்கக்கூடிய ஒரு நியூ மானிட்டரையுமே அவர் டிஸ்பிளே போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே அவருக்கு இந்த மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மதர் போர்டு Asus B450i Aorus Pro Wifi மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். 50K பட்ஜெட்டுக்கு Ryzen 7 5700G ப்ராசரு. ஸோ மதர் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B450i Aorus Pro Wifi. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான ப்ரொஃபஷனல் சீரியஸ் கேமிங் மதர் போர்டு. இன்பில்ட் ப்ளூடூத் வைஃபையோட வரக்கூடியது. ஸோ NVMe ஸ்லாட் இருக்கு. டிஃபால்ட்டாக 2 HDMI போட்டு ஒரு டிஸ்பிளே போர்ட்ஸ் வந்து. ஸோ 3 டிஸ்பிளே போர்ட்ஸும் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து இதில் 2 RAM ஸ்லாட் தான் இருக்குன்றக்காண்டி டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 16 GB பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு 3-4 மாதம் கழிச்சு நம்மள்ட்ட ஒரு ஆஃபரில் 16 GB RAM வாங்கி ஆட் பண்ணாங்கன்னா 32 GB வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ சிலிகான் பவரோட சூப்பர் ஸ்டார் ரேம் தான் இது. ஒரு DDR4 3200 MHz 16 GB சிங்கிள் ஸ்டிக்கில் கொண்டு வந்திருக்கோம் இந்த 50,000 பட்ஜெட்டில். ஸோ அதுக்கடுத்து கஸ்டமரோட ஸ்டோரேஜ். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஹையர் அண்ட் பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டோரேஜ் 500 GB OSK வேணும். ஏன்னா டிஃபால்ட்டாக ஏதாவது சாஃப்ட்வேர்ஸில் டவுன்லோட் பண்ணாலும் அது கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணேன். ஸோ சிலிகான் பவரோட சூப்பர் ஸ்டார் NVMe தான் 512 GB Gen 3 ஹை ஸ்பீட் NVMe கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து கேபினெட் ஒரு அழகான மினி கேபினெட் தான் ஃபிங்கர்ஸோட RGB Flow C2 கேபினெட். ஸோ இதில் இன்பில்டாகவே SMPSோட வந்துடும். அது ஒரு 400 watts SMPS வித் 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய SMPS. இந்த PC பில்டுக்கு அந்த 400 watts போதும் அளவு தான். ஸோ இந்த PC பில்டை நான் அசம்பிள் பண்ணி ஷார்ட்ஸில் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ப்ளே பேக் பண்ணுறேன். ஸோ 50Kக்கு கஸ்டமர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எனக்கு இன்னொரு 30K பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் வேறு PC பில்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே இல்லை சார். அப்படியே ப்ராசஸரை தூக்கி போட்டு Ryzen 5700G தூக்கி போட்டு 4650G போட்டுக்குங்க. அதில் ஒரு 2 PC பில் பண்ணிடுவோம். 35,000 பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். டோட்டலாக 1,20,000 பட்ஜெட்டுக்கு கஸ்டமருக்கு 3 PC ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான PC பில்டை டைரக்ட் பிராண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டோட 100% பியூர் ஒரிஜினல் ப்ராடக்ட், ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், ப்ராப்பர் பேக்கிங், ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், கஸ்டமர் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுறது தான் வேலை. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்டான சப்ளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். திட்ட 5000 பேருக்கு மேலே நம்ம PC பில் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஆர்டருக்காக தான் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். இந்த PC பில்டு கஸ்டமருக்கு நான் ரெடி பண்ணி ஸோ இது ஒரு டைம் லாப்ஸ் வீடியோவாக போட்டு நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.